குட்டி ஸ்டோரியில் லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம டே வந்துட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருந்தவன் ஷாக்காக முழிச்சிருப்பான். நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம டே அப்படியே நீயா நீ எப்படி பேபி பேபி இப்போ என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணுற, இந்த தண்ணி குடி. இல்லை எனக்கு தண்ணியெல்லாம் வேணாம், இங்கேயும் வாடா நீ வருவ அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்கு க்யூட்டா இன்னொரு டே சொல்லு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஏய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திக்கிறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறான். கிச்சனை போய் பார்க்குறான். பார்த்தா இதுக்கு ரெண்டும் நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இவனுங்க இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கா சமைக்க தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போகிறான். போயிட்டு அப்படியே அந்த கிச்சனில் வந்து ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணுவோம்ல, அதை டக்குன்னு அப்படியே டக்குன்னு வியர் பண்ணுறான். நம்ம டே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் ஓடிட்டா. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறான். காலையில் என்ன ஒன்றுமே குக் பண்ண அவருக்கு, ஜிம்மின் நல்லா ஆட்டிக்கிட்டு கிளம்பி போனானே, தெரிஞ்சு போச்சு இவனுங்க ஒழுங்காக குக் பண்ண மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குற அந்த சைடு ஒரு பாத்திரத்தில் ரொம்ப தீஞ்சு போய் வச்சுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே நம்ம டே வெளியே வரான். நல்ல வேலை ஹாலில் இல்லை, போயிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வர ஹாலில் வந்து நிற்கிறான். டேக் அப்படியே ஸ்மெல் அப்படியே கம்மன்னு தூக்குது. அப்படியே அந்த சமைக்கிற ஸ்மெல் அப்படியே சுற்றி வந்து அப்படியே நம்ம டே ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே காதுக்குள்ளே வந்து மூக்குக்குள்ளே வந்து என்னென்னமோ பண்ணுது. நம்ம டே செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் உட்காடுறான் மெய் மறந்து. நம்ம ஜங்குக் ரொம்ப ஸ்பீடாக ரெடி பண்ணிட்டேன் பேபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு வைக்க நம்மகிட்டே, ஹே நீ இன்னும் போகலையா, நான் எப்படி போவேன், அப்புறம் சமைக்கிற ஸ்மெல் எப்படி வந்துச்சாமா, ஓ என் வீட்டில் தானா, நான் கூட பக்கத்து வீட்டில் தான் நினச்சேன், அவங்க தான் வழக்கம் போல் நல்லா சமைப்பாங்க, அந்த ஸ்மெல்லு தான் அந்த ஜன்னல் வெளியே வரும், அதான். என்ன பேபி இப்படியா வச்சுருக்குது கிச்சனை, போடா போ அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்கு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறான். போயிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நம்ம டே அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு அப்படியே பாட்டை ரசிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே எட்டி பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணுறான். பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்துட்டு அப்படியே நல்லா ரசித்து சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது நம்ம டேயோட வீட்டோட காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. அவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சாப்பிட்றதுக்கு வந்துட்டு போடா டே எந்திக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காமல் சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த பர்சனும் டோர் அப்படியே நாக் பண்ணலான்னு தட்டுறாங்க. ஓப்பன் ஆயிடுது. என்ன இது ஓப்பன் ஆயிடுச்சு, சரி ஓகே நம்ம வீட்டுக்குள்ளே தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே பார்க்குறாங்க. வந்து பார்த்தா இங்கே நம்ம டே அப்படியே ஜாலியாக அப்படியே சாங்ஸ் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம டே எதையுமே கவனிக்கவே இல்லை. சடனாக ஒரு பர்சன் டே பக்கத்தில் இருந்தோடனே டே அப்படியே ஷாக்காக அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு யாரும் இல்லை மூன்பின் தான். மூன்பின் இல்லட்டையாங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறான். ஓ அங்கேயா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மூன்பின் அப்படியே திரும்பிட்டு அப்படியே போகிறான். போய் பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். என்னது விளக்கமாறா கையில், யார் இது, டவல், என்ன ஒன்றும் புரியலையே. பாஸ் இது நீங்கள் இல்லை தானே அப்படின்னோடனே நம்ம ஜங்குக் நல்லா பாருடா வெண்ண நான் தான் அப்படின்னு சொல்ல நம்ம மூன்பினும், பாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமாற தூக்கிறியா, அந்த க்ளீன் பண்ணு. பாஸ் என்ன பாஸ் நீங்கள், டே ஓ பாஸ் நானே க்ளீன் பண்ணுறேன் நீ க்ளீன் பண்ண மாட்டியா, பாஸ் என்ன பாஸ், டே முட்டை வந்து க்ளீன் பண்ணுறான் அப்படின்னே நம்ம மூன்பினும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறான். பஸ் அவ்வளோதானே, அவ்வளோதான், அந்த டாய்லெட்டை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிரு. பாஸ் டே போடா பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல மூன்பினும், இதெல்லாம் ரொம்ப டூ மச் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து, டயா நீ சுத்தமாகவே வச்சுக்க மாட்டியா, பாரு கிச்சனை ஃபுல்லாக எனக்கு க்ளீன் பண்ண விட்டார், இப்போ டாய்லெட்டை க்ளீன் பண்ணுமா, அதெல்லாம் நீ டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுவா, நான் டாய்லெட்லாம் க்ளீனாக தான் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் அக்கா வருவாங்க நீ இரு. ஏன்னா அவன் என்ன ரொம்ப பண்ணுறான் அந்த ஜங்குக்கு, உனக்கு வேலை இல்லையா, நானே வந்து 1 வீக் வந்து உன் கூடையே தான் இருந்தேன், நீ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லி தூங்கினேன், சரி வந்தியில் வந்து பார்த்த வயிறு சமைச்சு போட்டேன் சாப்பிட்டேன், போ கிளம்பு, சும்மா வந்துக்கிட்டு ஏதாச்சும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். பார்த்தா கிச்சன் செம்ம க்ளீனாக இருக்குது. வாவ்
என்னோட கிச்சன் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ஜங்குக், அப்போ நீ மாஃபியா இல்லையா? நல்லா க்ளீன் பண்ணுற, நல்லா சமைக்கிற. ஹே, அப்போ நீ செஃப்பா? அப்போ நீ ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா மாஃபியான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல நம்ம மூன்பின் சிரிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே மூன்பினை பார்த்து முறைக்க நம்ம மூன்பின் ஐயோ நாளில் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறான். நம்மட்டே அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு என்ன சரி நீ போதும் அப்படின்னே நம்ம ஜங்குக்கு அது எப்படி பேபி உன்னை பார்க்க வந்துட்டு நான் போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நம்ம டேயோட வீட்டில் அப்படியே சோஃபா மேலே உட்காரான். நம்ம டேயும் என்ன பண்ணுற நீ அதான் க்ளீன் பண்ணிட்டீல போ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கும் என்ன பேபி வீட்டுக்கு வந்திருக்கேன், சமைச்சி தந்திருக்கேன், க்ளீன் பண்ணிக்கேன், ஒரு ஜூஸ் கூட கிடையாதா அப்படின்னோடனே நம்ம டே ஜூஸா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். இவனுக்கெலாம் ஜூஸ் கொடுக்கக்கூடாது, ஏதாச்சும் பாய்சன் ஏதாச்சும் கொடுக்கணும். இல்லட்டே நீ ஒரு நல்ல டாக்டரு, அதுக்காக அவனை உயிரை கொடுத்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளேருந்து ஏதோ பனானா மில்க் தான் வச்சுருக்கான், கொண்டு வந்து தரான். நம்ம ஜங்குக்கும் எனக்கு இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஸ்ட்ராபெரி தானே பிடிக்கும்? பனானா மில்க்கும் பிடிக்கும். ரெண்டுமே என்னது தான். ஆமாம் ரெண்டுமே ஒன்று தான், நானும் ஒன்று தான். இந்த மாதிரிலாம் பேசுனான்னு வச்சுக்கோயேன் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து நின்று பார்க்குறான். நம்ம ஜங்கு பேபி எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க தொங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா அப்படியே 2-3 கார் வரிசையாக நிற்குது, எல்லாம் கோட் ஷூட்டு போட்டவங்களாம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேக்கு அப்படியே காண்டாகுது. அப்படியே உள்ளே வரான். டேய் திருவில் நிற்கிற காரெல்லாம் உன்னோட கார் தானா அப்படின்னோடனே நம்ம ஜங்கு ஆமாம் பேபி ஏன்டா அப்படி பண்ணுற, நீங்கள் எல்லாம் என்ன நினப்பாங்க? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க போகிறாங்க அக்கம் பக்கத்தில், நீ ஒரு ஆள் மட்டும் தனியாக வரலாம்ல. அது எங்கள் அப்பா சொன்னால் கேட்க மாட்டுறாரு. இப்போ தானே என்னை போட ட்ரை பண்ணாங்க, ஸோ அகைன் அந்த மாதிரி ஆயிரும், என்னை ஃபாலோ பண்ணி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கே போனாலும் பின்னாடி ஆள் அனுப்புகிறாரு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, எல்லாம் உன் மாமனார் பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்ல நம்மகிட்டையும் இங்கே பாரு மாமனார்லாம் இல்லை, உங்கள் அப்பா எதுக்கு எனக்கு மாமனார்? நீ என்னோடய ஒய்ஃபினா அவர் உனக்கு மாமனார் தானே? ஐயோ இவனோட இங்கே பாரு ஜங்குக் தப்பாக பேசுகிற, இதெல்லாம் நல்லா இல்லை. நீ முதல்ல கிளம்பு, நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், நான் திரும்ப தூங்கணும். அப்போனா என் பேபியை திரும்ப பார்க்கணும் என்ன? இல்லை நீ அழகாக தூங்குவ, அந்த அழகை நான் ரசிக்க வேணாவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கிளம்புறியா நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு சிரிச்சிட்டே மூன்பினை அப்படியே கால் பண்ணி டே எல்லாம் இப்போ கிளியர் பண்ணிவிட்டு போங்களா, ஒருத்தர் இருக்கக்கூடாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம மூன்பினும் பாஸ் சொன்னால் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். சரசரன்னு எல்லா வண்டியும் போகுது. நம்ம டிவி டக்குன்னு வந்து பார்க்குறான். என்ன இது எல்லாம் கடையை காலி பண்ணிட்டானுங்க. அப்போ நீ கிளம்பலையா அப்படின்னு கேட்க நம்ம ஜங்குக்கும் இல்லை பேபி இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா வந்து இன்றைக்கி கொஞ்சம் நீ எனக்கு மாமாலாம் இல்லை. சரி 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 அப்போது டார்லிங் ஜங்குக் செம்ம க்யூட்டாக இருக்கே பேபி நீ. அந்த ஜங்குக் அடடடா இன்னும் டேஸ்ட் இல்லை, எனக்கு வர மாட்டேங்குது. எப்போடா இதுவும் செம்ம க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஈன்ட்டு இழிச்சிட்டு வர நம்மகிட்டையும் இந்தா வலி இது தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டவலை தூக்கி போட்டு போகிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே வாயை தொடச்சிட்டு அப்படியே நம்ம டேவே பார்க்குறான். அப்படியே நம்ம டே வந்துட்டு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். சடனாக நம்ம ஜங்குக்கு ஓடி வந்துட்டு நம்ம டே அப்படியே பிடிச்சி எழுது அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலே படுக்க வச்சுக்கிறான். நம்ம டே என்ன பண்ணுற அப்படின்னோடனே அப்படின்னா நம்ம ஜங்குக்கு நம்ம டே என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க ட்ரை பண்ண நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டே அப்படியே பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணி படுத்துக்கிறான். பார்த்தா அப்படியே கன் ஷூட்டு அப்படியே விண்டோலாம் திரிக்குது. நம்ம டேக்கு செம்மையாக பீதி ஆகுது. அப்படியே காதெல்லாம் சும்மா அப்படியே சட்ட 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 சட்டன்னு ஒரு சவுண்டு டேக்கு ஆடிருச்சு. அவனுக்கு அப்படியே மரண பயமாகுது. அப்படியே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு நெஞ்சு மேலே படுத்துருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கான்.
இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டக்குன்னு மூன்பின் கால் பண்ணிட்டு உடனே வாங்கடா ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண மூன்பின் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நிற்க மாட்டுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க அவ்வளோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஏன்னா அந்த கேங் வந்துருச்சு. நம்ம ஜங்குக்கோட கேங் வந்துட்டு ஆப்போசிட் கேங் அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கும் டே அப்படியே எழுப்புறான். பேபி அப்படின்னு சொல்லி எழுப்ப நம்ம டேயும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே டேயை பார்த்து கண்ணடிக்க நம்ம டேயும் ஹார்ட்டா இல்லை வேறு என்னவுமா ஒரு படபடப்பே இல்லாமல் இருக்கேடா, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி பயத்தோட சொல்ல இந்த எபிசோட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன்.